Satan decided to kill Jesus. இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சாத்தான் தீர்மானித்து But விட்டான். one thing you have to understand. ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். Jesus did not know sin. இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர். 2 Corinthians 5:21 very clearly reveals he who knew no sin. 2 கொரிந்தியர் 5:21 வெகு தெளிவாக சொல்லுகிறது பாவம் அறியாத அவரை. Now, how can Jesus be killed before sin can come upon him? எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் பாவம் வருவதற்கு முன்பதாக இயேசுவை கொல்ல முடியும்? It's impossible. அது கூடாத காரியம். See, only when sin came, then only death came. பாவம் வந்ததினால் பாவத்தின் விளைவாக மரணமும் வந்தது. Sin came inside man and man died. மனுஷனுக்குள் பாவம் வந்தது, ஆகவே மனிதன் மரித்தான். But the Bible says he who knew no sin. வேதம் சொல்கிறது பாவமே அறியாததான இயேசுவை. That means Jesus didn't know sin. இயேசுவுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. Then how can he die? எப்படி அவரால் மரிக்க முடியும்? So if he didn't know sin, there was no sin on Jesus. அவருக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாதனால் இயேசுவுக்குள் பாவம் இல்லை. So how could Jesus get sin? பாவத்தை எப்படி இயேசு பெற முடியும்? From where will he get sin? அப்படியால் எங்கிருந்து பாவம் வந்தது? See, this is the wonderful work of God. Go to 1 Peter chapter 2 and verse 24. இது தேவனுடைய அருமையான செயல். அதை நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கலாம். Who his own self bare our sins in his own body on the cross. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். See, look at this. God took all our sins and put it on Jesus. கவனமாக கேட்போம். தேவன் நம் அனைவருடைய பாவங்களையும் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டு விட்டார். This is the wonderful work of God. இது தேவனுடைய ஆச்சரியமான செயலாகும். And if God has to put sin on Jesus, then Jesus has to be brought up or made to hang on the tree. இயேசு கிறிஸ்துவின் மேல் பாவம் வைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் தூக்கப்பட வேண்டும். Then only he can also become a curse, because cursed is everyone that hangeth on a tree. ஏனெனில் அப்பொழுதுதான் அவர் சாபமாக மாற முடியும். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. Now if actually you go a little deep, so, actually the manner of killing of the Jews is by stoning to death. இன்னும் நாம் சற்று ஆழமாக நாம் இதை குறித்து பார்ப்போமானால் யூதர்களுடைய முறை என்னவென்றால் மனுஷனை கொல்லுவதற்கான முறை கல்லெறிந்து கொல்லுவதுதான். That's how the Jews would have done it. அப்படிதான் யூதர்கள் செய்திருப்பார்கள். Now if Jesus had been stoned to death, then he wouldn't have been hanging on the cross. இயேசு கிறிஸ்து கற்கள் எறியப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாரானால் அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டிருக்க முடியாது. And some other kingdom they would just cut off the head. வேறொரு ராஜ்யமாக இருந்திருக்கும் என்றால் அவர்கள் அப்படியே தலையை வெட்டி இருப்பார்கள். And then Jesus could not have been hung on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூக்கப்பட்டிருக்கவே முடியாது. But actually if you find the Romans, I think just 100 years or 200 years before, I didn't go much into history now, 100 or 200 years before, they started capturing the world, and they also captured Judah, Jerusalem. Everything came under the control of the Roman Empire. அந்த நாட்களுக்கு சற்று முன்பதாக, அதாவது 100 அல்லது 200 வருஷங்கள் இருக்கும் என நினைக்கிறேன். அந்த நாட்களிலே ரோமர்கள் உலகத்தை அவர்கள் கைப்பிடித்ததான அந்த நாட்களிலே அவர்கள் இப்படியாக சிலுவையில் அறையப்படக்கூடியதான ஒரு தண்டனையை அவர்கள் விதித்துக் கொண்டிருந்தார்கள். Actually, when Jesus was there, the Roman Empire was in control. இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான அந்த நாட்களிலே ரோமர்கள் அரசாங்கம் செய்து கொண்டிருந்தனர். And according to the Romans, you can't stone a person to death, you can't cut off his head, he had to be hung on the cross. That was their method of killing people. அந்த ரோமர்கள் இருந்ததான காலகட்டத்திலே யாரும் கல்லெறிந்து ஒரு மனுஷனை குற்றவாளியாக இருக்கிறதாம் நபரை கல்லெறிந்து கொள்ள முடியாது, இல்லாவிட்டால் தலையை சீவ முடியாது, சிலுவையில் தான் தூக்கப்பட வேண்டும். See how God plans everything. He made the Roman Empire also to come into power so that the Jewish method may not be followed for Jesus, neither some other country's method may be followed for Jesus, but God's method on the tree should be followed. எப்படியாக தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறார் பாருங்கள். ஏனெனில் இயேசு இருந்ததான அந்த நாட்களிலே ரோமர்கள் அவர்கள் ராஜ்யத்திலே அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி முறையின்படி அவர் கொல்லப்படவில்லை, இல்லாவிட்டால் வேற தேசத்தினுடைய முறைமையின்படி அவர் கொல்லப்படவில்லை. ரோமர்களுடைய முறையின்படி வந்ததினால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். See, go to Galatians 3 and verse 13. கலாத்தியர் 3:13. Christ has redeemed us from the curse of the law, being made a curse for us, for it is written, cursed is everyone that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். See, that means, look at this, even the curse, if it has to be fulfilled, if Jesus has to become a curse, he has to hang on a tree. That is what is the law.
கிறிஸ்து நமக்காக சாபமாக வேண்டுமானால் அம்மரத்திலே தூக்கப்பட வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். See, cursed is everyone that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி In 1 Peter 2:24, whose own self bare our sins and his own body on the tree. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். See, please understand, God is in absolute control of every situation. தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் முழுவதுமாக அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். Everything he was fulfilling according to his plan. தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி தாம் நிர்ணயித்ததின்படி அவர் சகலவற்றையும் செய்தார். He raiseth up kings, bringeth up kings to fulfill his plan. You better understand. அவர் ராஜாக்களை ஏற்படுத்துவதும் அவர்களை கீழே கொண்டு வருவதும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்பதை புரிந்து So கொள்ளுங்கள். when Jesus was on the tree, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது 2 Corinthians 5:21 says, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, God made Jesus sin with our sins. நம்முடைய பாவங்களினாலே அவர் பாவமாக்கப்பட்டார். For look at that, for he hath made him to be sin for us. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். Not the term, he made Jesus sin. அவர் இயேசுவை பாவமாக்கினார். He made Jesus to be sin இயேசுவை பாவமாக மாற்றினார் for us. நமக்காக. See, that is what happened on the tree. இதுதான் சிலுவையின் மேல் நடந்ததான காரியம். Jesus was made இயேசு கிறிஸ்து ஆக்கப்பட்டார். who did not know sin. பாவம் அறியாத இயேசு. See, that means Jesus did not do sin. இயேசு கிறிஸ்து பாவமே செய்யவில்லை. He didn't know what was sin. பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. But God made him sin. ஆனால் தேவன் அவரை பாவமாக மாற்றினார். Till then, Jesus was without any sin. கடைசி முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்து எந்த பாவம் அறியாதவராகவே இருந்தார். Now on the cross, when Jesus was made sin, now it was possible for Jesus to die. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையின் மேல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாவம் ஆக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவால் இப்பொழுது மரிக்க முடியும். You remember that the Father turned off his face. நமக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை திருப்பி விட்டார். When did he turn his face? எப்பொழுது அப்படியாக திருப்பினார்? After all the sin was put on Jesus. அவர் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் உலகத்தினுடைய பாவம் எல்லாம் வைக்கப்பட்ட போது, when all the sins of mankind came upon Jesus, the Father turned his face and Jesus cries, my Father, why did you forsake me? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்கிறார். See, everything happened on the cross. எல்லாமே சிலுவையில் தான் நடக்கிறது. Till he was taken up into the tree, there was no sin on Jesus. இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் மேல் வைக்கிற வரைக்கும் இயேசுவின் மேல் பாவமே இல்லை. How beautifully God is implementing everything. எப்படியாக தேவன் அருமையாக எல்லாவற்றையும் நடத்தினார் பாருங்கள். This devil doesn't know anything. இந்த சாத்தானுக்கு எதுவும் தெரியாது. Oh, now Jesus is going to die. அவருக்கு சாத்தான் நினைத்தான், இப்பொழுது இயேசு மரிக்க போகிறார். And he is going to die. அவர் மரிக்க போகிறார். But actually what happened? நடந்தது என்ன? In Matthew 27:50. மத்தேயு 27 Jesus, when he had cried again with a loud voice, yielded up the ghost. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். See, he yielded up the ghost. அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். Why? ஏன்? Now his job was over. He had been made sin. அவருடைய வேலை முடிந்தது. ஏனெனில் இயேசு பாவமாக மாற்றப்பட்டு விட்டார். Listen, Jesus was waiting to be made sin before giving up the ghost. இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஆவியை விடுவதற்கு முன்பதாக அவர் பாவமாக மாற்றப்படுவதற்காக இயேசு காத்து கொண்டிருந்தார். The moment he was made sin, after that he gave up the ghost. எப்பொழுது இயேசு பாவமாக மாற்றப்பட்டாரோ உடனே அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். That is why you see there were two robbers, thieves, one on this side of Jesus, one on the other side of Jesus. நாம் பார்க்கிறோம் இரண்டு கள்ளர்கள், ஒருவன் ஒரு பக்கமாக மற்றொருவன் இயேசுவினுடைய மறுபக்கமாக அவர்களும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார்கள். They broke their legs. அவர்களுடைய முழங்கால்களை அவர்களுடைய எலும்புகளை உடைத்து பார்த்தார்கள். Why? Because they didn't die. ஏனெனில் அவர்கள் மரிக்கவில்லை. But the Bible says because Jesus was dead, they didn't break his bones. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், ஆகவே அவருடைய எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. The point I want you to understand is the moment Jesus was made sin, after he was made sin, there was no other use. Now the job is over. Now Jesus has been made sin and man can be freed from sin. After that, he gave up the ghost because now he has got some other work. So that's what the Bible says. He yielded up. Look at that. He yielded up. Yielded up means giving yourself up. He gave up the ghost. That means he died.
அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வேலை முடிந்து விட்டது. ஏனால் இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட்ட பின்பு, மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்ட பின்பு இயேசுவுக்கு அடுத்த முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. ஆகவே தான் வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு மத்தேயு 27:50 வசனத்திலே இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லும்போது விட்டு கொடுப்பது, தானாகவே விட்டு கொடுப்பது, விட்டார். Now when Jesus died, he could now legally enter Hades. இயேசு கிறிஸ்து மரித்தபோது நியாயமான முறையிலே பாதாளத்திற்குள் இயேசுவால் நுழைய முடியாமல் இருந்தது. You know, God does everything legally. தேவன் எதை செய்தாலும் நியாயமாக இருக்கும். Hades was a place for the dead. பாதாளம் என்பது மரித்தவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் இடம். Only the dead could illegally enter. மரித்தவர்கள் தான் நியாயமான முறையிலே உள்ளே நுழைய முடியும். And Jesus, if he didn't die, he could not legally enter. இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் நியாயமாக உள்ளே நுழைய முடியாது. But when Jesus died, ஆனால் இயேசு மரித்தபோது, after he was made sin, அவர் பாவம் ஆக்கப்பட்ட பிறகு he could legally enter Hades, அவர் நியாயமாக பாதாளத்திற்குள் நுழையக்கூடியவரானார். where the dead were. மரித்தவர்கள் இருக்கிறதான இடத்திலே. This was the greatest mistake that the devil made. இதுதான் சாத்தான் செய்ததான மாபெரும் தவறு.